ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த சின்ன பையன் அவங்க அம்மா கிட்ட ஒரு லெட்டர் தரான். அம்மா, டீச்சரு இந்த லெட்டரை எனக்கு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட அவன் சொல்றான். அந்த லெட்டரை வாங்கி அவங்க அம்மா மனசுக்குள்ளாரே படிக்கிறாங்க. அதை படிச்சு முடிச்சோடனே அவங்க அம்மாக்கு கண்ணுலாம் கலங்குது. அந்த பையன் அவங்க அம்மா அழுகுறத பார்த்து, ஏமா அழுவுறீங்க, அப்படி என்ன எழுதி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான். அவங்க அம்மா கண்ணை தொடச்சிட்டு சிரிச்சுட்டே சொல்றாங்க, உங்க பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான், அதனால உங்க பையனுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு புத்திசாலி டீச்சர் இங்க யாரும் இல்ல, சோ இந்த ஸ்கூல் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு எழுதியிருக்குன்னு அந்த சின்ன பையன் கிட்ட சொல்றாங்க. நெக்ஸ்ட் டேல இருந்து அவங்க அம்மாவே அந்த சின்ன பையனுக்கு டீச்சர் ஆகுறாங்க. அந்த சின்ன பையனும் ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்கிறான். அதுக்கப்புறம் 20 இயர்ஸ் ஆகுது. அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. அந்த சின்ன பையனும் ரொம்பவே பெரிய ஆள் ஆகிடுறான். ஒரு நாள் அவங்க அம்மாவோட ஓல்டு ஆஃபீஸை கிளீன் பண்றப்ப அந்த பழைய லெட்டர் அவனுக்கு கிடைக்குது. அப்ப அதை எடுத்து படிக்கிறான். அதுல உண்மையா என்ன எழுதியிருந்ததுன்னா, உங்க பையன் ரொம்பவே குழம்பி போயிருக்கான், அவனுக்குலாம் சொல்லியே கொடுக்க முடியாது, அவன் ஒரு முட்டாள், அவனை ஸ்கூலுக்கே அனுப்பிடாதீங்க அப்படின்னு எழுதியிருந்தது. அதை படித்ததும் அவனுக்கு கண்ணு கலங்குது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அழுதுருக்கான். அதுக்கப்புறம் அவரோட டைரியில் எழுதுறாரு, இப்போ நான் ஜீனியஸாக இருக்கேன்னா என்னோட அம்மா தான் காரணம்னு எழுதி தாமஸ் ஆல்வா எடிசன்னு சைன் போடுறாரு. எஸ், அந்த பையன் தான் இவர், தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.